قرآنا آل قرآني حفظتم آي رحماني وفضلتم تلاوته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே ஈமானிய உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த ஆண்டு விஜயத்திலே நமது காலை நேர வகுப்பு தொடருக்கு ஒரு தலைப்பையும், மாலை நேர விரிவுரை தொடருக்கு மற்றொரு தலைப்பையும் தெரிவு செய்து அல்லாஹுடைய கிருபையினால் காலை நேர வகுப்பு தொடரை இன்று பகல் பொழுதிலே நிறைவு செய்தோம். திருந்துங்கள் திருத்துங்கள், திருந்துதல் திருத்துதல், திருந்து பிறகு திருத்து என்ற தலைப்பிலே பிரயோசனமான சில பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். மாலை நேர விரிவுரை தொடருக்கு தலைப்பாக நாம் தெரிவு செய்தது மரணம் முதல் மறுமை வரை என்ற தலைப்பு. ரொம்ப பொறுப்பான ஒரு தலைப்பு, உணர்வுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான ஒரு தலைப்பு, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்ட தலைப்பு. எதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிறந்தவரெல்லாம் இறந்தாக வேண்டும் என்பதிலே இரண்டு கருத்துக்களுக்கு இடமில்லை. அந்த வகையில் நானும் நீங்களும் அடுத்து எதிர்நோக்கி இருக்கிற ஒரு சம்பவம், ஒரு அசம்பாவிதம், ஒரு அனர்த்தம் இருக்கும் என்றிருந்தால் அது மரணம்தான். அதுக்கு முன்னால் நமது வாழ்க்கையில் இடம்பெறப் போகிற எந்த ஒரு விவகாரமும் பெரிய விவகாரமே அல்ல. எனவே அந்த மரணம் பற்றி பேச வேண்டும், அதனை நினைவு கூற வேண்டும். மரணத்தை நினைவுபடுத்த வேண்டியதன் அவசியம், அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டியதன் தேவை, அதனால் நாம் பெறுகின்ற நன்மைகள் என்ன என்பது பற்றி முந்த நாள் அமர்விலே கலந்து உரையாடினோம். நேற்றைய அமர்விலே அதைவிட பாரதூரமான ஒரு தலைப்பு, மரண வேளையும் மரண வேதனையும். ஒருவருக்கு மரண வேலை வந்துவிட்டது என்பதை காட்டுகின்ற அறிகுறிகள், அடையாளங்கள் என்ன என்ற விஷயத்தை கலந்துரையாடிய நாம் அதனைத் தொடர்ந்து சக்கராத்துல் மவுத் என்று சொல்லப்படுகிற மரண வேதனை எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும், வேதனை மிக்கதாக இருக்கும், அது பற்றி குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்லுகின்றன, நமது ஆரம்பகால அறிஞர்கள் இமாம்கள் அந்த மரண வேலை பற்றியும் மரண வேதனை பற்றியும் எப்படியெல்லாம் விளக்கியிருக்கிறார்கள் என்று சுருக்கமாக பார்த்த நாம் இறுதியாக ஒருவர் மரண வேளையில் இருக்கிற போது எனக்கும் உங்களுக்கு முன்னால் இருக்கிற கடமைகள் என்ன, அவருடைய விஷயத்தில் மரண படுக்கையில் இருக்கக்கூடியவருடைய விஷயத்தில் நாம் எவ்வாறு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவின் வெளிச்சத்திலே நாம் செய்ய வேண்டிய கர்மங்கள் என்ன என்பது பற்றியும், அந்த மனிதர் கண்ணை மூடிவிட்டால், அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால் உடனடியாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்றும் பார்த்தோம். ஆனால் ஒரு 15-20 விஷயங்களைத்தான் நான் வேகமாக நேற்றைய அமர்வின் இறுதி பகுதியில் சுட்டி காட்டினேன், தொட்டு காட்டினேன்.
இன்னும் 40-50 விஷயங்கள் உள்ளன என்று சொன்னேன். ஆனால் அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இடம் தர மாட்டாது. அதனை ஒரு ஹோம்ஒர்க்காக உங்களிடம் விட்டுவிட்டேன். ஏனென்றால் இது கண்டிப்பாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம். நாம் மற்றவர்களுக்கு செய்தால்தான் அவர்கள் நமக்கு செய்வார்கள். நாம் அந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கினால்தான் ஒருவர் மரணவேளையில் இருக்கிற போது, மரணப்படுக்கையில் இருக்கிற போது, சக்கராத்து வேதனைக்கு முகம் கொடுத்திருக்கிற போது, அவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நாம் பரவலாக செய்கின்ற போதுதான் அது பழக்கமாக மாறி எல்லோருக்கும் செய்கின்ற நிலை வரும். எனவே ஹஸ்னுல் ஹாத்திமா என்ற நம் அனைவருடைய முடிவுகளும் நல்ல முடிவுகளாக மாறுவதற்கு அது காரணமாக அமையும். இல்லாத போது நடைமுறைக்கு வராது. எனவே எஞ்சியுள்ள அந்த பகுதிகளையும் நீங்கள் பார்த்து படித்து அறிந்து வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நானும் தான் நீங்களும் தான் என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்று அடுத்த கட்டத்தை பார்க்க போகிறோம். மரணம் பற்றிய பொதுவான பார்வை, மரண வேளை பற்றிய பார்வை, மரண வேதனை பற்றிய பார்வை. இப்போது மரணம் சம்பவித்து முடிவு பெற்று விட்டது. இப்போது அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியது மண்ணறை. நம் அனைவருடையும் இறுதி இல்லமாக, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இறுதி இல்லமாக அமையப்போகின்ற அந்த கபரை பற்றி இப்போது, அதனுடைய வாழ்க்கையை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அரசர்களாக இருக்கலாம், மன்னாதி மன்னர்களாக இருக்கலாம், யாராகவும் எவராகவும் இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், படித்தவர்கள் படிக்காத பாமர்களாக இருக்கலாம், பெரும் பெரும் மாட மாளிகைகளில் கூட கோபுரங்களில் வாழ்ந்தவர்களாக இருக்கலாம், மிகவும் வசதியாக வாழ்ந்தவர்களாக இருக்கலாம், சொகுசாக வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். அனைவரும் அந்த 6 அடி மண்ணறையை போய் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், அதில் அடங்க வேண்டும். இது மிகவும் பயங்கரமானது. யாருக்கும் விசேஷமான கபர்கள், விசேஷமான மண்ணறைகள் தயாரிக்கப்பட போவதில்லை. வசிய சொல்லிவிட்டு சென்றாலும் அது நடக்கப் போவதில்லை. செய்தால் ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்வார்கள், மண்ணுக்குள் தான் அடக்குவார்கள். அதுக்கு மேலால் ஏதாவது அலங்காரமாக செய்யலாம், செய்து அந்த இடத்தை பூஞ்சோலையாக மாற்றி மலர் மாலைகள் எல்லாம் சூடி பசந்து பார்க்கலாம். ஆனால் அவர் இருப்பார் மண்ணறையில் தான், எலும்பு கூடாகத்தான் இருப்பார். எனவே அது அர்த்தமில்லாத வேலை, பிரயோசனம் இல்லாத வேலை, மார்க்கத்தில் இடமில்லாத வேலை என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. யாரும் அப்படி விரும்பினாலும் அது எந்த வகையான பிரயோசனத்தையும் தராத வேலை. எனவே எல்லோரும் அந்த கபரைத்தான் ஃபைனலாக சந்திக்க வேண்டும். அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இங்குதான் நான் நீங்களும் சிந்திக்க வேண்டிய, சீர்தூக்கி பார்க்க வேண்டிய, சீரியஸாக மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே 50, 60, 70 ஆண்டுகளுக்காக எப்படியெல்லாம் திட்டமிடுகிறோம். இங்கே வீடு, ஊரிலே வீடு, கொழும்பில் வீடு, இலங்கை வாசியாக இருந்தால் சொந்த மண்ணிலே வீடு, பிள்ளைகளுக்கு வீடு என்றெல்லாம் திட்டமிடுகிறோம். பிழையானதுன்னு நான் சொல்லவில்லை. உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அதற்கான வாய்ப்பு வசதிகளை தந்தால், சந்தர்ப்பங்களை தந்தால், அவற்றையெல்லாம் மனதில் கொண்டு செயற்படுவது பிழையானதாக பார்க்கப்படக்கூடியது அல்ல. ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற விஷயம்தான், இந்த குறிப்பிட்ட குறுகிய இந்த காலத்துக்காக, இந்த வாழ்க்கைக்காக, நாளைக்காக, நாளை மறுநாளுக்காக, நமது முதுமை பருவத்துக்காக, ஓய்வு காலத்துக்காக, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ரிலாக்ஸாக இருப்பதற்காக இப்படியெல்லாம் திட்டமிடுகிற நானும் நீங்களும் அந்த நிலையான இல்லத்துக்கு, நிலையான இல்லம் அல்லவா, அது 2 கருத்துக்கு இடமில்லையே, அந்த இல்லத்துக்காக, அந்த இல்லத்தை செழிப்பானதாக அமைத்துக் கொள்வதற்காக, ராகத்தானதாக அமைத்துக் கொள்வதற்காக என்ன செய்கிறோம் என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். மண்ணறையை பற்றி, கபரை பற்றி பார்க்க போகிறோம். குர்ஆனும் சுன்னாவும் நமது ஆரம்பகால அறிஞர்களுடைய கருத்துக்களும்
இந்த நிலையான இல்லத்தை பற்றி, நமது பெர்மனன்ட் அந்த ரெசிடென்ஸை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை தான் பார்க்க போகிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஒரு உலகிலிருந்து வந்தோம், இன்னொரு உலகில் வாழ்ந்தோம், மற்றொரு உலகத்துக்கு போக போகிறோம், அடுத்து இன்னொரு உலகத்துக்கு போக போகிறோம். எல்லாமாக 4 உலகங்களோடு நமது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. முதலாவது ஆலமுல் அர்வாஹ், அங்கிருந்து தான் இங்கு வந்தோம், இது துனியா. அடுத்தது ஆலமுல் பர்ஸஹ், அதுக்கு பிறகுதான் அல் ஆஹிரா. பலருக்கு எந்தெந்த உலகிலே இருந்தோம், இருக்கிறோம், செல்ல போகிறோம் என்பதை பற்றி கூட தெரியாது. எவ்வளவு அறியாமை, பேதமை. ஆலமுல் அர்வாஹ் என்ற அந்த ஆத்மாக்கள் ஆரம்பத்தில் இருந்த அந்த உலகிலிருந்து தான் இந்த உலகம் என்ற துனியா என்ற இடத்துக்கு வந்து வாழ்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்ட, நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலம் வரை நாம் இங்கு வாழ்வோம். இதனை தொடர்ந்து நாம் செல்லுகின்ற அந்த உலகத்துக்கு பேரு ஆஹிரா அல்ல, அதுக்கு பேரு ஆலமுல் பர்ஸஹ். ஆலமுல் பர்ஸஹ் என்பது இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்கும் மறுமையுடைய வாழ்க்கைக்கும் இடைப்பட்டது. அது மறுமையுடைய வாழ்வு அல்ல. ஆலமுல் பர்ஸஹ் என்ற அந்த உலகத்தை தான் கபருடைய வாழ்க்கை என்று சொல்லுவோம், மன்னரை வாழ்க்கை. ஆலமுல் பர்ஸஹ் அது நாம் நினைப்பது போல இங்கே ஈஸ்டாமிலே, அங்கு பக்கத்திலே ஒரு ஓரத்திலே ரியாது சாலிஹின் என்ற பெயரிலே, கார்டன்ஸ் ஆஃப் பீஸ் என்ற பெயரிலே அமைந்திருக்கிற அந்த இடத்திலே இருக்கிற அந்த கபரு அல்ல ஆலமுல் பர்ஸஹ். ஆலமுல் பர்ஸஹை நோக்கி செல்லுகின்ற ஊடகம் மாத்திரம்தான் அது. அது ஜஸ்ட் ஒரு ஊடகம், அதுவும் அல்ல, அது ஒரு அடையாளம் தான். இவர் இந்த இடத்துக்கூடாகத்தான் துனியாவில் இருந்து ஆலமுல் பர்ஸஹுக்கு பயணித்தார். அப்படி இல்லாமல் அது அல்ல ஆலமுல் பர்ஸஹ். ஆலமுல் பர்ஸஹுடைய வாழ்க்கை என்பது ஒரு தனியான வாழ்க்கை. அது துனியாவுடைய வாழ்க்கைக்கும் நிலையான அந்த மறுமை வாழ்க்கைக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. எனவே கபருடைய வாழ்க்கை என்று சொன்னாலும் பர்ஸஹுடைய வாழ்க்கை என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆலமுல் அர்வாஹுடைய வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை. அதனை ஆலமுல் பர்ஸஹுடைய வாழ்க்கை என்று அழைக்கலாம். அதுக்கு பிறகுதான் ஆஹிரா. ஆஹிராவில் தான் அடுத்த கட்டமான ஹிசாப் என்ற விசாரணை நடக்கும். அதுக்கு பிறகு நிலையான சுவனம் அல்லது அயாசு பில்லாஹ் நரக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் மீண்டும் இந்த உலகை நோக்கி வர முடியாது, வர முடியவே முடியாது. அவர் ராவைக்கு வருவார், இரவைக்கு வருவார், இதை ஓதினா வருவார், அதை ஓதினா வருவார், வந்து சுற்றி திரிவார். அவருடைய ரூஹு வந்துட்டு வந்துட்டு போகும். சும்மா அப்படி ஜொலியாக இருக்கணும்டா நாமளும் போகிறதுன்னு நல்லோம். ஏன்னா இப்போ அப்படியெல்லாம் போக முடியாது இல்லையா? ஒரு 40 நாளைக்கு சுற்றுவார், ரூஹு ரோஹானிகள் சுற்றி திரியும். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ இப்படி பிழையான பார்வைகள் உண்டு. அதெல்லாம் சொல்றவன் தான் பிசாச்சு. ஆமா, பிசாச்சு ஒன்றும் கிடையாது. சரி, அந்த பக்கமா போனா நாம ரொம்ப தூரம் பேத்துருவோம். வஃபாத்துக்கு பிறகு மீண்டும் யாரும் உடலாலோ ஆத்மாவாலோ இரண்டுமாலோ ஒன்றாலோ இந்த பூமிக்கு மீண்டும் வருவது கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய சாலிஹான அடியாராக, வலியாக, குத்துபாக, பதலாக, அபுதால் அக்தாப் வழியாக இருந்தாலும் இங்க முடிஞ்சாச்சு. சலாம், அவருக்கு தொடர்பு இருக்கும். அவர் அவ்வப்போது வருவார், பார்ப்பார், ஆஜராகுவார் என்றதெல்லாம் பிழையான, மார்க்கத்துக்கு முரணானது, நடைமுறையை பொறுத்தவரையிலையும் அசாத்தியமானது, வெறும் மூட நம்பிக்கைகள். அவை வஃபாத்தாகிவிட்டால் தொடர்பு அறுந்து விட்டது, முடிந்து விட்டது. ஒரு பசுமாட்டிலிருந்து கறக்கப்பட்ட பாலை மீண்டும் அதன் மடியில் செலுத்த முடியுமா? முடியுமா கூட இருக்கலாம், ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி. ஆனா நிச்சயமா இந்த துனியாவுடைய வாழ்க்கையை முடித்த ஒருவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர முடியாது. வீட்டுக்கு வந்து பார்க்க வருவார்,
பகலில் வருவார், இரவில் வருவார், குறிப்பிட்ட இரவுகளில் வருவார், இதை ஓதினா வருவார், அதை ஓதினா வருவார், எதை ஓதினாலும் அவர் வரமாட்டார், ஊதினாலும் வரமாட்டார். இல்லை, பிழையான நம்பிக்கைகள் உண்டு, அப்படி அல்ல. சரி, அதே நேரம் கியாமத்துக்கு போகவும் மாட்டார். இரண்டுக்கும் இடைப்பட்டு கியாமத்தில் இருக்கவும் மாட்டார். இந்த மறுமை வரவில்லையே, உலகம் முடியவில்லை, யுக முடிவு இடம்பெறவில்லை, மறுமை வாழ்க்கை இன்னும் யாருக்கும் எவருக்கும் ஆரம்பிக்கல. மறுமை கிடையாது இன்னும், அதுக்கு காலம் இருக்குது. அது எனி டைம் வரலாம். அது தனியான தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பிலும் ஒரு தொடர் விரிவுரை நடைபெற இருக்கிறது. கியாமத்துடைய அடையாளங்கள், அறிகுறிகள் என்னன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் புதன்கிழமை வரை அந்த தலைப்பிலே விரிவுரை தொடருண்டு நடைபெற இருக்கிறது. சகோதரர் மௌலானா மௌலவி இலியாஸ் ரியாஜி அவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த அறிஞர் அவர்கள், அந்த தலைப்பிலே மாலை நேர வகுப்பை நடத்த இருக்கிறார்கள். மாலை நேர விரிவுரை தொடரை நடத்துவார்கள். காலை நேரத்திலே சூரத்துல் ஹுஜராத்துக்கான விளக்க உரை இடம்பெறும் இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ். காலையிலும் நான் சொன்னது போல அந்த நிகழ்ச்சி தொடரிலும் நீங்கள் எல்லோரும் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று நேர காலத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். சரி, இவைதான் நாலேஜ், இதுதான் அறிவு, இதுதானே அறிவு. என்னோடு சம்பந்தப்பட்ட, எனது அடுத்த கட்ட நகர்வுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் அறியாமல் எதை அறிந்து என்ன புண்ணியம். எனவே அந்த வகையில் கியாமத்துக்கு முன்னர், மறுமை வாழ்க்கைக்கு முன்னர், உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒருவர் வாழும் ஒரு வாழ்க்கை உண்டு. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வாழ்க்கை. கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். நானும் நீங்களும் பார்த்தானாலும் கியாமத்து வரைக்கும், மறுமை வரைக்கும் கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த கபருடைய வாழ்வுக்கு மறுபெயர் என்ன? பர்சகுடைய வாழ்க்கை, ஆலமுல் பர்சகுடைய வாழ்க்கை என்று சொல்லலாம். சரி, இங்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுவதுண்டு. என்றால் இது பற்றி சந்தேகங்களும் நிலவுகின்றன. கபருடைய வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை உண்டா? முஸ்லிம்களிலேயே ஒரு சாரார், சில பிழையான சில கொள்கை கோட்பாடுகளை உடையவர்கள் மறுமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். மஹ்ஷரை, ஹிசாப் என்ற விசாரணையை, சொர்க்கத்தை, நரகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கபருடைய வாழ்க்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. வஃபாத்தாகிவிட்டால் அடுத்தது மறுமை வரை அவர் காத்திருப்பது தான். அப்படி இல்லாமல் கபருடைய வாழ்க்கை கிடையாது என்று நம்புவர்கள் இருக்கிறார்கள், நினைப்பவர்கள் இருக்கிறார்கள், அந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனுடைய சுன்னாவுடைய ஒளியில் பார்க்கின்ற போது, நமது ஆரம்பகால இமாம்களுடைய சலஃபுகளுடைய கருத்துக்களின் ஒளியில் பார்க்கின்ற போது, கண்டிப்பாக கட்டாயமாக கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று உண்டு என்பது மாத்திரமல்ல, கபருடைய வாழ்க்கை ஒரு சாராருக்கு சுகமாக இருக்கும், இன்பமயமானதாக இருக்கும், அருள்மயமானதாக இருக்கும். இன்னொரு சாராருக்கு கபருடைய வாழ்க்கை என்பது அல்இயாஸு பில்லாஹ் துன்பமயமானதாக, வேதனை மிக்கதாக இருக்கும். மறுமையில் தான் அவருக்கு நிலையான இன்பம், நிலையான துன்பம் பற்றிய இறுதி முடிவு, தீர்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் இங்கே கபருடைய வாழ்க்கையில் அவர் ஒன்றோ சொர்க்கத்தின் ஒரு பகுதி இன்பத்தை அனுபவிப்பார், அல்லது நரகத்தின் ஒரு பகுதி வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார். அது ஒரு வகையான டிடென்ஷன் கேம்ப் மாதிரி. ஆமா, இடைத்தங்கல் நிலையம், இடைத்தங்கல் நிலையத்தில் அவர் இருப்பார். இது ஒரு உண்மை. இது பற்றி குர்ஆன் சொல்கிறது, அன்னாரு யுஅரதூன அலைஹா குதுவன் வஅஷியா வயௌம தகூமு ஸ்ஸாஅ. அந்த அடுத்து வருகின்ற வசனம், அத்கிலு ஆல ஃபிர்அவுன அஷத்தல் அஸாப். கபருடைய வாசிகள், மன்னரிகள் வாழ்பவர்கள், ஆலமுல் பர்ஸகில் இருப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் நரகத்தை காண்பார்கள். நரகம் அவர்களுக்கு காண்பிக்கப்படும். காலையிலே மாலையிலே அவர்களுக்கு கமிங் காட்டப்படும். அடுத்த கட்டம், அடுத்த கட்டம், அடுத்த
ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிக்கு ஆகவே பயங்கரமான தண்டனை என்ன தெரியுமா? அந்த தண்டனை அல்ல, அந்த வெயிட்டிங் தான். அது போல ஒரு கொடுமை வேறு எதுவும் இருக்காது. எந்த நேரத்தில் அழைத்துச் செல்வார்களோ, இழுத்துச் செல்வார்களோ, எடுத்துச் செல்வார்களோ, தூக்கிலிடுவார்களோ என்ற அந்த எண்ணம் தான் அவருக்கு மிக பயங்கரமான வேதனையாக இருக்கும், தாங்க முடியாத வேதனையாக இருக்கும். அதே போல நரகவாதிகள் நரகத்துக்கு செல்வதற்கு முன்னால காலையிலும் மாலையிலும் நரகம் அவர்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். ஃபிரௌனையும் அவனது கூட்டத்தாரையும் கடும் தண்டனைக்கு உட்படுத்துங்கள், புகுத்துங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ஒரு சாராரை மட்டும் சொல்றான். இப்ப ஃபிரௌனுடைய கூட்டத்தார் யாரு? ஃபிரௌனு நமக்கு தெரியும். ஃபிரௌனுடைய கூட்டத்தார் யாரு என்றதை நாம தேடி பார்க்கணும். அன்று வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் ஃபிரௌன்களும் இருக்கிறார்கள், ஃபிரௌனின் ஆட்களும் இருக்கிறார்கள். ஃபிரௌனியத்தை கொண்ட, ஃபிரௌனுடைய தன்மைகளை கொண்ட, ஃபிரௌனிய பண்புகளை கொண்ட எல்லோரும், அதற்கு கூஜா தூக்குவர்களும், முதுகு சொருபவர்களும், வக்காலத்து வாங்குவவர்களும் எல்லோரும் ஃபிரௌனிய கூட்டம்தான். அவர்களை அஷத்துல் அதாப், மிக கடுமையான வேதனைக்கு உட்படுத்துங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கப்படும். அந்த நேரம் இந்த கபருடைய வாசிகள், மன்னரை வாசிகள் நடுங்குவார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலையும் மாலையும் காட்சிப்படுத்தப்படும். ஆனால் இன்னமும் மறுமை வரவில்லை, கியாமத் வரவில்லை. கியாமத் இடம்பெற வேண்டும், பாஸ் என்ற அந்த மீள் எழுப்புதல் இடம்பெற வேண்டும், மஹ்ஷர் வெளிக்கு செல்ல வேண்டும், அங்கு பல்லாயிரம் ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். காத்திருப்பு காத்திருப்பு காத்திருப்பு, கபரில் காத்திருப்பு, அதுக்கு பிறகு காத்திருப்பு, அதனை தொடர்ந்து காத்திருப்பு, பிறகு விசாரணை, விசாரணைக்கு பிறகுதான் ஃபைனல் முடிவு. அதுவரை இந்த காத்திருப்பு எவ்வளவு கொடுமையா இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். ஆனா மீண்டும் நான் சொல்கிறேன், இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க எல்லாருக்கும் இது காத்திருக்குது. முதலாவது, ரெண்டாவது, மூணாவது, நான் என்ன பற்றி தான் கவலைப்படணும். நமக்கு அடுத்த கட்டம் கபருடைய வாழ்க்கை, மரணம், மரண வேலை, மரண வேதனை, மன்னரை, அங்கு காத்திருப்பு, அதனைத் தொடர்ந்து மீள் எழுப்பப்படுவது, மஹ்ஷர் மைதானத்தில் நாம் ஒன்று கூடுவது, அங்கு நீண்ட நெடுங்காலம் இருப்பது, அதனைத் தொடர்ந்து விசாரணை நடப்பது, அந்த விசாரணையுடைய கொடுமை படுபயங்கரமானது, அதனைத் தொடர்ந்துதான் முடிவு கிடைக்கும். இவையெல்லாம் நமக்கு முன்னால் இருக்கிற பிரதானமான, முக்கியமான, பாரதூரமான, பயங்கரமான விவகாரங்கள். இப்படி நான் சத்தமா சொன்னா மட்டும்தான் என்னமோ சொல்றாரு, கொஞ்சம் கடுமையா சொல்றாரு இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் கண்ணை விழிப்போம். அப்படி நான் சத்தமா சொல்றதுக்கு பின்னாலேயும் ஒரு சைக்காலஜி இருக்குது. நான் அடிக்கடி சொல்வது மாதிரி, மெதுவா சொன்னா நம்ப மாட்டானோ, கொஞ்சம் சத்தமாவே சொல்லி பார்ப்போம். அந்த அளவுக்கு தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது என்ற அந்த கன்றாவி அவலத்தையும் யதார்த்தத்தையும் சொல்லாமல் இருக்க முடியாது. மனிதர்கள் உண்மையிலேயே பாவம், நானும் நீங்களும் பாவம். எனவே நாரு அலைஹா குதுவம் வாஷியா, கபருடைய மன்னரை வாசிகள் காலையிலும் மாலையிலும் நரகத்துக்கு முன்னால் கொண்டு நிறுத்தப்படுவார்கள் என்று இதனை மொழிபெயர்க்கலாம். யுஅரதுன அலைஹா, கொண்டு நிறுத்தப்படுவார்கள், அல்லது நரகம் அவர்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். ஒன்றோ நரகத்தை அல்லாஹ் திறந்து காட்டுமாறு சொல்வான், அல்லது இவர்கள் நரகத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்படுவார்கள். எதுவும் அல்லாஹ்வை பொறுத்தவரையில சாத்தியமான இதுதான் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. எனவே இது எவ்வளவு காலத்துக்கு தொடரும்? கியாமத் வரைக்கும் தொடரும் இல்லையா? இப்போ ஒருவர் சொல்லுங்க, நேற்று வஃபாத்தானார், இன்று வஃபாத்தார், நாளை வஃபாத்தாகிறார். கியாமத் வருவதற்கு எவ்வளவு காலம், எத்தனை ஆண்டுகள் போகும், எவ்வளவு காலம் போகும், நூற்றாண்டு காலமா அல்லது எவ்வளவு காலம்னு தெரியாது. அதனைத் தொடர்ந்து மீள் எழுப்பப்படணும். அதுக்கு பிறகு மஹ்ஷரில் காத்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த கட்டங்கள் வரும்.
இப்போ நாம் இந்த 60 வருஷம் 70 வருஷம் வாழப்படுற பாடே பெரும்பாடு. என்னடா இது முடிவில்லாமல் இருக்குன்னு நம்ம ஒரு பாஷையில் சொல்கிறதா இருந்தால் கடுகண்ணாவை கந்த ஏறுற மாதிரி இருக்குது வாழ்க்கை. அதாவது கடுகண்ணாவன்ற ஒரு இடம் இருக்குது, இவர் இருக்கார். கடுகண்ணாவண்டா கண்டிக்கு போகிற வழியில் அது ரொம்ப ஒரு ஏத்தம், பெரிய மேடு. வாகனங்கள் எல்லாம் எவ்வளோ வேகமாக வந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு ஊட்டிக்கு போகிற நேரம் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். மெதுவாக இப்படி 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 நீண்ட நேரம் போகும். அந்த கந்தன்னு சொன்னால் அந்த மலை குன்றை அந்த மேட்டை ஏறி முடிப்பதற்கு. நிறைய பேருடைய வாழ்க்கை கடுகண்ணாவை கந்த ஏறுற மாதிரி தான் இருக்குது. கதுநகைமை இழுத்து 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 போகிறோம். இந்த 60-70 வருஷ வாழ்க்கையே இப்படிண்டா இது என்ன? இது ஆண்டாண்டு காலம், நூற்றாண்டு நூற்றாண்டு காலம், பல்லாயிரம் வருடங்களாக இருக்குமோ என்று கூட நினைக்க தோணுது. குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை பார்க்குற நேரம் எப்படி தாங்க போகிறோம், பொறுக்க போகிறோம், சகிக்க போகிறோம் வந்து விளங்குதில்லை. கற்பனை செஞ்சு கூட பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் உண்மையாக இருந்தும் எவ்வளவு பேர் நல்லுணர்ச்சி பெறுகிறார்கள் என்பதுதான் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. எல்லாம் ரொம்ப ஒய்யாரமா ஹாயாத்தானே இருக்கிறாங்க. சரி சரி அவசரமா சொல்லி முடிக்க வேலை இருக்கு. என்ன ஏழைக்காலாவது ஆரம்பிக்கலையா? அதாவது வெரி குட். நானும் அப்படிதான். பங்க்சுவாலிட்டி, டைம் கீப்பிங், டைமை கில் பண்ணாதீங்க சிதவி அப்படி. அங்கே என்ன நடக்க போகுது? அங்கே என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க போகுது? என்ன வேலை சொல்லி இருக்க போகுது? ரொம்ப சீரியஸான விஷயம். எனவே ஆலமுல் பர்ஸக வழங்கி கொண்டோம் இல்லையா? ஓகே, இப்போ இருக்கிறோம் ஆலமுல் பர்ஸகில். எங்க? கபூரில் இருக்கிறோம். நோ டைம் டேபிள், நோ எஜெண்டா, நோ ஷெடியூல், நோ ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒன்றும் கிடையாது. அங்கே ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆஃபீஸ் போகணும், சாப்பாடு சமைக்கணும், வீட்டை கூட்டி பெருக்கணும், பிள்ளை குட்டிகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கல்யாணம் பேசணும், ஊருக்கு போகணும், தங்கச்சியில வேலையை பார்க்கணும், தம்பியில வேலையை பார்க்கணும், மடவரில் நடக்கிற ஸ்கூலை ரன் பண்ணணும். இங்கே ஒரு சகோதரரை பார்த்து சொல்கிறேன், அவரை தவிர யாருக்கு விளங்க இருக்காது, நோ ப்ராப்ளம். ஒன்றும் கிடையாது. விரும்பினா அப்பா 100% ரிலாக்ஸான வாழ்க்கை வாழலாம். விரும்பினா வேதனைப்பட்டு சாகாம செத்து பொழைக்கலாம், பொழைச்சி சாகலாம், செத்து பொழைக்கலாம் விரும்பினா. அதே நேரம் டோட்டலி ரொம்ப சந்தோஷப்பட. ஒரு மனிதனுடைய மர்ம வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கிருபையினால வெற்றிகரமாக அமைஞ்சிட்டா கபூரில் எவ்வளோ காலம் இருந்தாலும் சுகமாக தான் இருப்பான். ஏன்? கபூர் உண்டோ ரவுதா மின் ரியாலில் ஜன்னா, சுனலோகத்து ஒரு பூஞ்சோலையாக இருக்கும். சுனலோகத்து பூஞ்சோலையாக இருக்கு. அங்கிருந்து எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். இருக்க வேண்டியது தானே. கியாமத்து வரப்போதாமே, வந்தா என்ன வராட்டி என்ன? நான் சும்மா சொல்றேன். அவர் நல்லா தானே இருக்காரு. வந்துட்டு ஓகே, வராட்டியும் ஓகே, தாமதமானாலும் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் சோஃபா நம்ம நல்லா இருக்கிறோம். அல்லது ஹஃப்ரா மின் ஹஃப்ரின் நீரான், ஹஃப்ரா மின் ஹஃப்ரின் நார், நரகத்தின் படுகொலியா இருக்கும். நரக படுகொலியா இருந்தா என்ன நடப்பு? எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கணப்பொழுதும், மணி நேரமும், நாடும், வாரமும் ரொம்ப பயங்கரமா அல்லவா இருக்கும். இதைத்தான் அடிக்கடி ஒவ்வொரு சம்பவம் நமக்கு அதை ஞாபகப்படுத்தும். அட, இந்த இன்பத்தை நாம பெருசா பார்க்கிறோம், அந்த இன்பம் எப்படி இருக்கும்? இந்த துன்பத்தை நமக்கு பொறுக்கேறாம இருக்கு, அந்த துன்பம் எப்படி இருக்கும்? இந்த காத்திருப்பை தாங்கேறாம இருக்குது, அந்த காத்திருப்பு எப்படி இருக்கும்? இந்த காத்திருப்பு சுகமா இருக்குதே, அந்த காத்திருப்பு இப்படியே அமைஞ்சா அது எவ்வளவு சுகமா இருக்கும்? இப்படித்தான் ஒரு மூமின் பார்ப்பான். எல்லா விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பான். இலங்கைக்கு ஒரு பெரிய அறிஞர் வந்தார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால. நம்முடைய ஒரு கான்வகேஷன் பட்டமளிப்பு விழா, இஸ்லாமிய உலகத்தில் பெரிய அறிஞர். அவர் சொன்னாரு, இலங்கை ஒரு வித்தியாசமான மண்ணா இருக்குதே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன், எங்க பார்த்தாலும்
குர்ஆனுடைய வசனங்கள் ஞாபகம் வருதுன்னு சொல்லி ஓத ஆரம்பிச்சிட்டாரு. கடலை பார்த்து சில ஆயத்தில் ஓதுறாரு, கரையை பார்த்து ஓதுறாரு, மரங்களை பார்த்து ஓதுறாரு. அப்பதான் எனக்கு தெரியும், அடே இவ்வளவு ஆயாத்துகளை அல்லாஹ் நம்ம சூழ வச்சிருக்கிறான், நாம மாடு மாதிரி பார்த்து கொண்டு போறோமே தவிர இந்த பார்வையை பார்க்க தவறிட்டோம். அவர் ஒரு ரப்பானிய மனிதர். அந்த மனிதர் வஃபாத்தாகிட்டார் ரஹிமஹுல்லாஹ். அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன், அடே எப்படியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவருடைய கபருடைய வாழ்க்கை, பர்சகுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அங்கு உடனடியாக ஒரு விஷயம் நடக்கும். அடக்கி முடிச்ச கையோடு ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் விசாரணை. மலக்குள் மவுத் ரூஹை கைப்பற்றி அதுக்கு பிறகு அவர் வஃபாத்தாவி அவர் ஜனாசாவுக்குள்ள கடமைகளை அவருக்கு நிறைவேற்றி அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டு அடுத்த கணப்பொழுது அங்கே விசாரணை செய்யும் மலக்குகள் வந்து விடுவார்கள். அவர்களே முன்கர் நக்கீர் என்று அழைப்பதாக ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு வேகமாக வருவார் தெரியுமா? அவரை ஜனாசாவாக கொண்டு வந்து நல்லடக்கம் செய்த மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஜனாசாவில் கலந்து கொண்டவர்கள், அவர்களுடைய செருப்பு சத்தம், காலடி சத்தம் இவருக்கு கேட்கும். யாருக்கு? இந்த கபராளிக்கு. அதான் இன்னும் அவர்கள் போய் முடியவில்லை, இப்பதான் அடக்கி முடிச்சாங்க. அந்த நேரத்துக்குள் முன்கர் நக்கீர் வந்து விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடக்கின கையோட அடுத்த கணப்பொழுது வந்து விடுவார்கள். இவர்கள் கலைந்து செல்வதற்கு முன்னால், அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு முன்னால். ஹதீசுகளுடைய வெளிச்சத்தில் பார்க்கிற போது 2 மலக்குகள் வருவார்கள். அவர்களைத்தான் முன்கர் நக்கீர் என்று அழைக்கிறோம். பெயர்கள் முக்கியமானவை அல்ல. 2 மலக்குகள் வந்து விசாரிப்பார்கள். அவர்கள் முன்கர் நக்கீர் என்பதுதான் பிரபலமான செய்தி. வந்து அவர்கள் என்ன கேள்வி கேட்பார்கள் என்று நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அடக்கி முடித்த உடனே அங்கதான் பயான் நடக்கும், தர்பியா வகுப்பு, தஸ்கியா வகுப்பு நடக்கும். இந்த கிளாஸ் எல்லாம் நடக்கும் எங்க? வாழ்ற காலத்தில் இல்லை. மண்டையை போட்டு கபர்ல கொண்டு போய் அடக்கி பலகையை போட்டு மண்ணையும் போட்டு மூடி மம்மட்டியால தட்டு தட்டி நல்லா ஒழுங்கா மண் போடப்பட்டியான்னு பார்த்து எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அவருக்கு பயம் பண்றது. அவருக்கு எப்படி? இப்போது 2 மலக்கள் வருவார்கள். அதுவும் போதா குறைக்கு அதையா தமிழ்லயாவது சொல்லு, அரபுல சொல்றது. ஏண்டா பெரிய அரபிகள் தான் எல்லாரும். ஆமா, சூரத்து வார்த்தையா ஓத தெரியாது. மண் ரப்புக்க என்று கேட்பார்கள். ரப்பி அல்லாஹ் சொல்ல வேண்டும். என்னது? எங்க மண்ணு தான் எனக்கு விளங்குற. மண் மண் ரப்பு கோமாதீனுக்க கோமாஹி கபிலத்துக்க ஒமன் நபியுக்க, இதெல்லாம் கேட்கப்படுற கேள்விதான். எப்ப சொல்லிக் கொடுக்கணும்? இதை இப்ப சொல்லணும், இப்ப சொல்லிக் கொடுக்கணும், இன்று சொல்லிக் கொடுக்கணும். இது வஃபாத்தான பிறகு அதை கூட வீட்டில் சொல்லிக் கொடுக்கல. கொஞ்ச நேரம் அடக்கி முடிச்சு மண்ணை போட்டு மண்ணை கூட்டி முடிச்ச பிறகுதான் சொல்லிக் கொடுக்குற. மலக்கள் வருவார்கள், மண் ரப்புக்கன்னு கேட்பார்கள். தல்கீன். தல்கீன் என்ன? சொல்லிக் கொடுத்தல். சொல்லிக் கொடுக்குறாங்க தானே. நான் தல்கீன் கூடுமா கூடாதா பத்தி அந்த மசாலா ஃபிக்ஹியா பேசல, அதை தான் எல்லாரும் கேட்பாங்க. அது சரியா, அது இருக்கட்டும். தல்கீன் கூடுமா கூடாதா? நான் எவ்வளவு பாரமான விஷயம் பேசி கொண்டு இருக்கேன். தல்கீன் ஓதுங்க, ஓதாம இருங்க. ஆனா என்ன செய்யறோம்? நாம வாழ்ற காலத்துல எல்லாம் அவனுக்கு தல்கீன் சொல்லி கொடுக்கணும். ரப்பு அல்லாஹ் ஏற்று நம்பு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று பின்பற்று, உனது இமாம் குர்ஆன் அதன் அடிப்படையில் வாழ். இது சொல்லிக் கொடுக்கிறோமா? இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப 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 தூரம் ஆயிட்டோம். ரொம்ப ரொம்ப தூரம் ஆயிட்டோம். எல்லாம் கடைசி நேரம் தான். குர்ஆனை எடுக்கிறதே அந்த நேரத்தில் தானே. எல்லாரும் எடுப்பான் குர்ஆனை. ஜனாசா விழுந்துட்டா. ஸோ இந்த கேள்விகள் கேட்கப்படும். ப்ரிப்பேர்டா இருக்கணும். அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்து அங்க ஒன்றும் ஆக போறது இல்லை. அது யாருக்கு சொல்லிக் கொடுக்கறது தெரியுமா? சுத்தி இருக்கிறவனுக்கு. அடே கேளுங்கடா, நாளை மறுநாள்
மண்டையை போட்டா நீங்கள் இந்த மண்ணறைக்கு வருவீங்க, இந்த கேள்வி கேட்கப்படும், பதில் சொல்ல தயாராகுங்க, உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஆனா எந்த படுவாவை அதை கேட்பானா? எல்லாம் நின்று ரெண்டு பேர் பேச்சு கொண்டு இருப்பானுவோ. எப்ப பேங்காக் போறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து அவர் எப்ப வராரு? அப்படி ஜம்ராத்துல இப்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை சொல்றேன். கல்லெறிஞ்சு ஒருத்தன் போன் பேசுறான், சைத்தானுக்கு கல்லெறிகிறான், போன் பேசுறான். நான் பார்த்தது கல்லெறிஞ்சு. என்னடா சத்தமா பேசுறான், நம்ம ஊர் ஆளு. என்ன சொல்றான்? டிக்கெட்டை போடு, 15ஆம் தேதி கல்யாவாரு, எங்கேயோ போறான், போடு. சரி இந்த டைமுக்கு போடு. சரி சரி சரி, நான் இது கல் அடிக்கிறேன், முடிச்சுட்டு மறுவா பேசுறேன், பிள்ளையா போட்டுறாத டிக்கெட்டை. போங்க. இப்படித்தான் நம்ம உம்மத்திர நிலைமை இருக்குது. அதுக்கெல்லாம் நானும் நீங்களும் பதில் சொல்லணும். அதுதான் நான் சொல்ல வருகிறேன். கபருடைய வாழ்க்கையில இந்த கேள்விகள் தான் முதலாவது கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு ஒருவர் தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும். இப்ப அவர் சரியான பதில் சொன்னா சதக்த, உண்மை சொன்னீர். மன் ரப்புக்க? ரப்பி அல்லாஹ். மன் நபியுக்? நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதக்த, உண்மை சொன்னீர் என்று சொல்லப்படும். அதுக்கு பிறகு எல்லா கேள்விகளுக்கும் அழகா பதில் சொல்லிவிட்டால் உடனடியாக கட்டளை பிறப்பிக்கப்படும். இவர் கொத்ரு, சுவனத்தின் ஒரு வாயிலை இவருக்காக திறந்து விடுங்கள். உடனடியாக சுவன வாயிலொன்று திறக்கப்பட்டு விடும். சுவன இன்பங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு பிறகு அவருக்கு என்ன பிரச்சனை? மாஷா அல்லாஹ், ரொம்ப சுகமா இருப்பார். தப்பி பொழைச்சி வந்து சேர்ந்துட்டேன்டா. எங்க இருந்து? துனியால இருந்து. அப்படித்தானே? பட்ட பாடி இவ்வளவு நாளும். எஸ். மறுபக்கம் அவர் ஒரு முனாஃபிக்காக, ஒரு இறை நிராகரிப்பாளராக, பெரும் பாவியாக இருந்தால் ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் ஹா ஹா லா அதிரி, அப்படித்தான் வருது ஹதீஸ்ல. ஹா ஹா லா அதிரி, ஐயோ ஐயோ என்ன கேட்குறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எனக்கு தெரியாதே என்று பதறுவார். பிறகு அவர் தண்டிக்கப்படுவார். அவருடைய கபரு அவரை இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ்ல வருது, ஒரு விழா எலும்பு அடுத்த விழா எலும்போடு இப்படி மாட்டும். இறுக்கி அவரை விடும். இப்படி கடுமையாக அவர் தண்டிக்கப்படும் நிலை உருவாகும். பிறகு சொல்லப்படும், ஆல் அவுட், நரகத்தின் ஒரு வாயிலை திறந்து விடுங்கள். பிறகு நரக வாயில் திறந்து விடப்படும். நரகத்துடைய வேதனைகளை ஒரு மட்டத்தில் இவர் மண்ணறையில் இருந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருப்பார். சூனவாதியாக இருந்தால் அவர் இந்த உலகத்திலே நல்லவராக வாழ்ந்து, மூமினாக வாழ்ந்து, முஸ்லிமாக வாழ்ந்து, அல்லாஹ்வு கட்டுப்பட்டு வாழ்ந்து, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்திருந்தால் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித், குர்ஆன் சொல்லுது, சூரா இப்ராஹிம் 27ஆம் வசனம். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் உறுதியான வார்த்தைகள் மூலம் ஸ்திரப்படுத்துவான். கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் சரியா பதில் சொல்வார்கள். அல்லாஹ் முழு சப்போர்ட்டை கொடுப்பாங்க, வலுவூட்டுவான், பலப்படுத்துவான். முன்கர் நக்கீர் உடைய கேள்விகளுக்கு முன்னால் அவர் அசைய மாட்டார், ஆட மாட்டார், உசும்ப மாட்டார். இந்த முன்கர் நக்கீர் என்ற மலக்குகள் கொஞ்சம் ரொம்ப சீரியஸான மலக்கு. உலகத்தில் இருக்குதே சர்வதேச மட்டத்து இந்த பயங்கரமான விசாரணை பிரிவுகள், பேர்களை நான் சொல்ல விரும்பல, அதுல கொண்டு போனா அவன் கொடுக்குற தண்டனை விட மோசம் அந்த விசாரணை. அப்படி படாத பாடுபடுத்துவானோ அந்த விசாரணையில. அவனை போட்டு கொல்லாம கொள்வானோ, இம்சிப்பானோ, பார்வையால கேள்வியால. அந்த இடம் சூழல் அப்படித்தான் வச்சிருப்பான். விளங்குதான் நான் சொல்றது? இது உலகத்துல அவனுக்கு திடீர்னு சொல்லி ஒரு வழி வந்தாவே அவன் துடிச்சு அங்கனே எழுதி செத்து போவான், யாரு அந்த விசாரணை செய்யறவன். ஆனா அவனை பார்த்து நாமெல்லாம் நடுநடுங்கும் இல்லையா? முன்கர் நக்கீர் என்ற அந்த இருபெரும் விசாரணையாளர்களுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் யாரு? யாருக்காவது ஒரு மூமினுக்கு அப்படியான நிலை வந்தாலும் வரலாற்றில் நிறைய இமாம்கள் அப்படி சோதிக்கப்பட்டார்கள், விசாரிக்கப்பட்டார்கள், கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். அந்த நேரம் எல்லாம் அவங்க உறுதியா நின்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? இது என்ன விசாரணை கபருடைய விசாரணைக்கு முன்னால், இது என்ன விசாரணை மஷருக்கு முன்னால், இது என்ன விசாரணை மறுமையின் ஹிசாப் என்ற விசாரணைக்கு முன்னால், இவர் என்ன பெரிய ஆளு என்னுடைய ரப்புக்கு முன்னால. இந்த பார்வை அவர்களிடம் உறுதியா இருந்ததால அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவர்கள் யாரும் தளரவில்லை. நீங்கள் பார்த்திருப்பீர்கள்,
அண்மை காலத்தில் ஒரு மிகவும் கொடுமை நடந்த ஒரு சிறைச்சாலை, உலக பிரபலமான ஒரு நொட்டோரியஸ் சிறைச்சாலை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனை நோக்கி இந்த மேற்குலக நாடொன்றை சேர்ந்த 2 சகோதரர்கள் கழுத்து கைகள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் இப்படி அழைத்து செல்லப்படுகிறார்கள், பயங்கரவாதிகள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு. அந்த நேரத்தில் இந்த சகோதரர் தான் அந்த விஷயத்தை வந்து மீடியாவுக்கு சொல்லியிருக்கிறார். இவர் சொல்கிறார், நான் உயிரை கையில் வைத்துக் கொண்டிருந்தேன், கழுத்துக்கு மேலால் துப்பாக்கி இருந்தது, பெரும் பெரும் அதிகாரிகள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் எனக்கு பக்கத்தில் இருந்தவர் அசருடைய வக்து வந்து விட்டதான்னு கேட்டார். நான் என்னடா இது, உயிரை கையில் வச்சு கொண்டு இருக்கிறோம், இந்த ஆள் அசருடைய வக்து வந்து விட்டான்னு கேட்குறான். இப்போ நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். பிடிச்ச நேரம், மாஞ்சி போட்ட நேரம், எழுத்த நேரம்லாம் பார்த்தா பெரும்பாலும் வந்திருக்குன்னு சொன்னேன். ஏன் என்ன இல்லை தொழணுன்றார் அவர். அவருக்கு என்ன பார்க்க முடியாது, என்னால் அவரை பார்க்க முடியாது, அசைய முடியாது. அந்த நேரத்தில் அவர் தொழுவோம் என்றார். ஜமாத்தா 2 பேரும் இப்படி படுத்த நிலை, அதாவது இப்படி உட்கார்ந்த நிலை, தொழுவோம் என்று சொன்னார். நானும் நல்லது தானே தொழுவோம், கடைசி தொழுகாமல் இருக்கலாம் என்று நினச்சி ஓகே என்று சொன்னேன். அப்போ ஒருவன் பின்னால் இருந்து சொன்னால், தொழுதிங்கண்டா 2 பேரும் சுட்டு கொள்வோம். இந்த நேரத்தில் அவர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பித்தார். நானும் என்னை மறந்து அவருக்கு பின்னாண்டு தொழுதேன். ஆனால் அந்த அதிகாரி எதுவும் செய்யவில்லை. அதுக்கு பிறகு நடந்த விஷயங்களை சொல்லிவிட்டு அவர் பிறகு விடுதலையாகி வந்து தான் ஒரு நிரபராதி என்பதை நிரூபித்து விட்டு வந்து அந்த அடுத்த சகோதரனுடைய அந்த ஈமானை உள்ள உறுதியை சொல்கிறார். இது எப்படி வரும்? எப்படி வரும் என்றால் இந்த பார்வை இருந்தால் மட்டும்தான் வரும், இந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வரும். இந்த ஆலமுல் பர்ஸக் பற்றிய பார்வை, கபருடைய வாழ்க்கை பற்றிய பார்வை, மஹ்ஷர் பற்றிய பார்வை, ஹிசாப் பற்றிய பார்வை, சொர்க்கம் நரகம் பற்றிய பார்வை மிக ஆழமாக ஒருவரிடம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அந்த உறுதிப்பாடி வரும். அல்லாஹ் தஆலா அந்த உறுதியை நம்ம எல்லோருக்கும் தரணும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவே கபருடைய வேதனை நிச்சயமானது, கபருடைய விசாரணையும் நிச்சயமானது. இது கண்டிப்பாக மூமின்கள் என்ற வகையில் நாம் நம்ப வேண்டிய விஷயம் என்பதைத்தான் முதல் கட்டமாக நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்போது உங்களுக்கு ஒரு இடைவேளை தரப்படுகிறது, சில நிமிடங்களுக்கு. அதனைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். ஓகே, கபருடைய வாழ்க்கையை சொல்லி அதிகமாக பயமுறுத்தக்கூடியவர்களாக மட்டும் நாம் இருக்கக்கூடாது. கபருடைய வாழ்க்கையின் நல்ல பக்கத்தையும், பாசிட்டிவான பக்கத்தையும், நேர்மறையான பக்கத்தையும் நாம் கண்டிப்பாக கட்டாயமாக சொல்ல வேண்டும். நாம் விரும்பினால் கபருடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்ளலாம், விரும்பினால் இப்படி அமைத்துக் கொள்ளலாம். கபருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் மூமின்களுக்கு அது ரொம்ப சுகமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ராகத்தான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் பட்ட கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் மறந்து நிலையான சுகத்தில் மூழ்கி இருக்கிற வாழ்க்கை. நாம் எதையெல்லாம் சுகம் என்று நினைக்கிறோமோ, எதையெல்லாம் இன்பம் என்று நினைக்கிறோமோ, அந்த எல்லாவற்றையும் கபருடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கலாம் விரும்பினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கப்ரு ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னah வ ஹஃப்ரத்துன் மின் ஹஃபரின் நார். கபர் என்பது சூனரோகத்து ஒரு பூஞ்சோலையாக இருக்கும், அல்லது நரகத்தின் ஒரு படுகொலியாக இருக்கும். ஒருவருக்கு கபரு என்பது சூனலோகத்துடைய ஒரு பூஞ்சோலையாக அமைந்து விட்டால் வேறு என்ன வேணும்? வேறு என்ன வேணும்? ஆனால் மறுபக்கம் நடந்து விட்டால் அவர் எதை பெற்றும் எதை அடைந்தும் புண்ணியம் இல்லாமல் போயிடும். அதான் சொர்க்கத்தை பற்றி ஒரு அற்புதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சித்தரிப்பு வர்ணனை இருக்கிறது. ஒருவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு முறை போட்டு எடுத்து கேட்பானா, எப்படி இருக்குது? அப்படியே வார்த்தைகளில் எனக்கு சுவன இன்பத்தை வர்ணிக்க. நீ உலக வாழ்க்கையில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறாயா? அப்படி எதுவுமே எனக்கு விளங்க இல்லை.
ஏன்னா அந்த சுவனத்தில் அந்த சில நிமிட இன்பத்துக்கு முன்னால உலக வாழ்க்கையில் அவன் பட்ட கஷ்டம் நஷ்டம் அனைத்தையும் மறந்து சொல்லுவானுங்க. அப்படி எதுவும் ஞாபகம் இல்லைன்னு கொஞ்ச நேரம் போட்டெடுத்து ஒரு நரகத்தில் போட்டெடுத்து அல்லாஹ் கேட்பானா, நீ வாழ்க்கையில் துனியாவில் ஏதாவது சுகங்கள் அனுபவிச்சிருக்கிற? ரப்பே, நான் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கவில்லை. இதான் சொர்க்கமும் நரகமும். அதற்கு முன்னோடியாக இருப்பது எது? மண்ணறை, கபரு. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரை, ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில் கபரு என்பது சோன்லோகத்து ஒரு பூஞ்சோடையாக இருக்கும், அழகான ஒரு பூங்காவனமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பற்றி நமக்கு பல அற்புதமான சுப செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் கபருக்குள் மண்ணறைக்குள் சென்றவுடன் அவர் ஒரு சுவனவாதி என்றிருந்தால் உடனடியாக அங்கு கட்டளை பிறப்பிக்கப்படும். கண்ணு கட்டும் தூரத்துக்கு அவருடைய கபரை விசாலமாங்க. இப்ப நீங்க யோசிக்கிறா, நானும் யோசிக்கிறேன், நம்ம எல்லாரும் யோசிக்கிறேன், அந்த சின்ன கபருளுக்கு எப்படி சுவன வாழ்க்கை கிடைக்கும்? சரியான நெருக்கடியா இருக்குமே, போதாதே, வசதி போதாதே. இல்லை, கண்ணு கட்டும் தூரத்துக்கு அவருடைய கபரு விசாலமாக்கப்படும். அதுக்கு பிறகு சுவனத்து வாயில் திறக்கப்பட்டு விட்டா மறுவா என்ன? எனவே சுவனலோகத்து காற்று வீசும், சுவனலோகத்து நறுமணம் கமழும், சுவனலோகத்து வெளிச்சம் பிரகாசம் அங்கெல்லாம் பரவும். ஸோ அவர் ஒரு ரொம்ப 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 ஒரு சுகண்டியான வாழ்க்கையை கபரில் அனுபவிப்பார். எனவேதான் நான் சொன்னேன், இந்த கபரு உலகில் நாம் மையவாடியில் மக்பராவில் காண்கிற கபரு ஒரு அடையாளம் மட்டும்தான். ஆலமுல் பர்ஸக் என்ற அந்த உலகத்துக்கு அவர் சென்று விட்டார். அப்படி இல்லாம அதை போய் திரும்ப தோண்டி பார்த்து எதையும் நாம காண போறது இல்லை. உதாரணமா அடக்கவே முடியாத ஜனாசா, சிதைவடைந்த ஜனாசாக்கள், சில நாடுகளில் கெமிக்கல்ஸ் மூலமாக கரைக்கப்பட்ட உடல்கள் இருக்குது, அப்படியே கரைச்சி போட்டு. சில பல நாடுகளில் அப்படியும் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. சில பல நாடுகள் என்ன, எல்லா நாடுகளையும் தான். அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது, பேச முடியாது, ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு கடந்த காலங்களில் அப்படியும் நிகழ்வுகள் சில பல நாடுகளில் நடந்திருக்குது. எனவே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுக்கு குன் ஃபயக்கூன், குன் ஃபயக்கூன், ஆகு என்று சொல்லுவோம், ஆகிரும். பழைய நிலைக்கு அந்த ஜனாசா, அந்த மனிதர் வந்துடுவார். எனவே அதுக்கு பிறகு அவர் அனுபவிக்கக்கூடியதை அனுபவிப்பார். அடுத்ததாக கபருடைய அந்த சுகம் இருக்குதே, கபரில் ஒரு அனுபவிக்கிற அந்த சுகம், அது ஆத்மாவுக்கு மாத்திரமா உடலுக்கு மாத்திரமா இரண்டுக்கும் என்ற ஒரு வாதம், ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அதுல பலமான கருத்து, எல்லா இமாம்களும் அறிஞர்களும் சொல்லும் கருத்து, சுகமோ தண்டனையோ வேதனையோ இரண்டும் உடலுக்கும் தான் உள்ளத்துக்கும் தான், உடலுக்கும் தான் ஆத்மாவுக்கும் தான். இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய நம்பிக்கை, இரண்டுக்கும். எனவே ஆன்மா மாத்திரம்தான் கபருடைய சுகத்தை இன்பத்தை அனுபவிக்கும் என்பதில்லை, உடலும் அனுபவிக்கும். மறுபக்கம் கபருடைய வேதனையை பொறுத்தவரையில் ஐயாசு பில்லா, ஆன்மா மாத்திரம்தான் அந்த துன்பத்தை வேதனையை அனுபவிக்கும் என்பதில்லை, உடலும் அனுபவிக்கும் என்பதும் நமது ஆழமான நம்பிக்கை சார்ந்த விஷயம். சரி, இப்போ நான் இப்போது உங்களுக்கு விளங்கப்படுத்திய விஷயம் கபருடைய இன்பம் அல்லது சுகம். கபருடைய வேதனை பற்றியும் தெளிவான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. உதாரணமாக சில இஸ்லாமிய உலகில் இன்று கூட இருக்கிற சில கொள்கை சார்ந்தவர்கள் கபருடைய வேதனையை நம்புவதில்லை, மர்மையை நம்புகிறார்கள். மர்மையுடைய விசாரணையை, சொர்க்கம் நரகத்தை நம்புகிறார்கள். கபருடைய வேதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் மர்மைக்கு முன்னால், நரகத்துக்கு முன்னால் கபரு என்று ஒன்று உண்டு, கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. அதில்
சுகம் இருப்பது போல வேதனையும் உண்டு என்பதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸே இருக்குது, இன்ன ஹாதில் உம்மா துப்தலா ஃபீ குபூரிஹா, இந்த உம்மத் கபர்களில் சோதிக்கப்படும். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். கபருடைய வாழ்க்கையும் உண்டு, அங்கு இன்பமோ துன்பமோ உண்டு என்பது பெரிய உண்மை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் கபருடைய வேதனையில் இருந்து அதிகம் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், குஃப்ர் என்ற இறை நிராகரிப்பில் இருந்தும், ஃபக்ர் என்ற வறுமையில் இருந்தும், அதாபுல் கபர் கபருடைய வேதனையில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ மிகவும் பிரபலமானது. உங்களில் பலருக்கு கூட இந்த துஆ பாடமாக மன்னமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே கபருடைய வேதனை ஹக்கானது, உண்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது மனிதர்கள் கபரிலே வேதனை படுத்தப்படுவார்கள், வேதனை அனுபவிப்பார்கள்? நிச்சயமாக குஃப்ரில் வாழ்ந்தவர்கள், முனாஃபிக்குகளாக இருந்தவர்கள், பெரும் பாவங்கள் செய்தவர்கள், அநியாயக்காரர்களாக இருந்தவர்கள், அல்லாஹ்வை மறந்து மறுமை மறந்து கஃப்லா என்ற மறதி நிலையில் வாழ்ந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் கபருடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்கும். கபருடைய வேதனை உண்டு, கபரிலே தண்டனை உண்டு. மறுமைக்கு முன்னால், நரகம் நுழைய முன்னால், ஆலமுல் பர்ஸகிலேயே இந்த தண்டனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாக வேண்டி இருக்கும், முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் என்பதை சொல்லும் மற்றும் பல ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மக்பராவை கடந்து போகிறார்கள். அங்கே ஒரு கபரை கண்டவுடன் நபி அவர்கள் அந்த இடத்தில் நின்று சொன்னார்கள், இன்னஹுமா லயுஅத்தபான். ரெண்டு கபர்களையும் பார்த்து சொன்னாங்க, இந்த 2 பேரும் இப்போது வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு விஷயத்துக்கு அவர்கள் தண்டிக்கப்படவில்லை, வேதனை செய்யப்படவில்லை. ஒருவர் கோல் சொல்பவராக இருந்தார். பாருங்க, இதனைத்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு. வெறும் வழிபாடுகள் மாத்திரம் ஒருவரை காப்பாற்றப் போவதில்லை. வழிபாடுகள் ஒரு பக்கம் உண்டா, பண்பாடுகள் மறுபக்கம். வெறும் ரிச்சுவல்ஸ், கிரியைகள் மாத்திரம் போதுமானவை அல்ல. ரிச்சுவல்ஸை போலவே மோரல்ஸ், நல்ல பண்புகள் மிக முக்கியமானவை. நாம் மார்க்கத்தின் பேராலே பிறரை சாடுவோம், சபிப்போம், ஏசுவோம், தூற்றுவோம், விமர்சனம் என்ற பேரில் கேவலப்படுத்துவோம், அவமானப்படுத்துவோம், உள்ளங்களை காயப்படுத்துவோம், விமர்சனம் பேரில் புறம் பேசுவோம், கோல் சொல்லுவோம். இப்படி நாளாந்தம் மார்க்கத்துக்கு வெளியே உள்ளவர்கள் மாத்திரமல்ல, சில போது மார்க்கத்துக்கு வெளியே உள்ளவர்கள் ஜென்டில்மேனாக நடந்து போயிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லவாப்பா, ஆனாச்சு அவன். ஆனால் இது மார்க்கத்தில் இருந்து கொண்டே மார்க்கம் பேசி பேசி பிறரை பற்றி மோசமாக பேசி கதைத்து இந்த பாவங்களை செய்கின்ற போது நமது ஆன்மீக வாழ்க்கையெல்லாம் கெட்டுப்போகும், வீணாக போயிடும். கவலையான விஷயம். நான் எப்போதும் நடைமுறையோடு தொடர்படுத்தி தான் பேசுவதுண்டு. உங்களுக்கு தெரியும், ஒருவர் நல்ல மனிதராக இருப்பார், தான் ஒன்று தன் பாடு ஒன்று இருப்பார், தனிப்பட்ட முறையில் சில அமளி பாத்தியங்களும் செய்து கொள்வார். அடியார்களுக்கு அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரை பற்றி அவருக்கு தெரியாது, அவரை யாருக்கும் தெரியாது, வாழ்ந்துட்டு போவார். இன்னொருவர் சமூக சீர்திருத்த பணி என்று களத்தில் குதிப்பார், மஸ்ஜிதை உருவாக்குவார், அதில் ட்ரஸ்டியாக மாறுவார். இவர் தலைவர், அவர் செயலாளர், அவர் பொருளாளர், இவர் எக்ஸ்கோ மெம்பர்ஸ் நிறைவேற்று. அதுக்கு பிறகு 24 மணி நேரமும் தொழுகைக்கு முன்னால் கழுவுறது, தொழுகைக்கு பின்னால் கழுவுறது, ஃபோனில் கழுவுறது, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு முன்னால் ஒரு கழுவல், ஜும்மா முடிஞ்சு இன்னொரு கழுவல். நடக்குதா இல்லையா? அந்த நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, குளிக்க போய் சேத்த பூச்சி கொள்றேன். போனது குளிக்க, இப்போ கடைசியில் சேத்த பூச்சி கொண்டு வரேன். அவரை பற்றி இவரை பற்றி. ஆனால் எதை வச்சு பேசுறது? ஃபஸ்ட் இதை வச்சு தவ்வா, தர்பியா, மர்ம, மஷர், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறது. ஷைத்தானை எப்படி தெரியுமா வெல்றான், பயங்கரமா வெற்றி வாக சூடுறான். அவன் சில நேரம் சிரிக்கிறான். எப்படி சிரிக்கிறான்டா, நான் நினைச்சதை விட இவனோட ரெஸ்பான்ஸ் பல மடங்கா இருக்கிறேன், இவ்வளவு தானே நான் எதிர்பார்த்தேன், இவ்வளவு ரெஸ்பாண்ட் பண்றானேடா. நம்ம வேலையெல்லாம் இவனை பார்க்கிறானோலே, நாம வேலை பார்க்க வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு வேலை பார்க்கிறானோலே. பாருங்க எப்படியெல்லாம் நாம் நஷ்டவாளிகளாக
துர்ப்பாக்கியசாலிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ரொம்பவே வெளிப்பட வேண்டியது. இப்போ நாமெல்லாம் இதில் அனுபவிக்காருங்க. இந்த ரெண்டு பேர்ல ஒருவர் ஏன் அங்கு கபரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்? முதலாவது கபருடைய வேதனை இருக்குது என்பதற்கு இது ஆதாரம். ஏன் வேதனை செய்யப்படுறாருன்னா கோல் சொல்பவராக இருக்கிறார். அடுத்தவர் சாதாரண விஷயம், அவர் சிறுநீர் கழிக்கும் போது ஒழுங்காக அவுரத்தை மூடிக்கொள்ள மாட்டார். ஓப்பனா இன்றைக்கு பார்க்குறோமே, ரொம்ப நாகரிகமான இந்த உலகில் மனிதர்கள் ரொம்ப சிவிலைஸ்டா கல்ச்சர்டா இருக்கிறாங்க. சும்மா நாயை போல கண்டு நின்ற இடமெல்லாம் சிறுநீர் கழிப்பவர்களை உலகத்தில் பல இடங்கள்ல காண்றோம். கோச்சு விட்டு அடிச்சு கொண்டு நிற்கிறான் போராத்துக்கு. ஸோ அதன் காரணத்தினால் சொல்லிவிட்டு நபி அவர்கள் மேலதிகமாக ஒரு வேலையும் செய்தார்கள். 2 மரக்குச்சிகளை எடுத்து நட்டி விட்டார்கள். இது காயும் வரைக்குமாவது, இது பச்சையாக இருக்கிற இந்த மரக்குச்சிகள் காயும் வரைக்குமாவது அவருடைய வேதனை குறைக்கப்படலாம் நட்டி விட்டு. அது ஒரு வேறொரு விஷயம். இது சஹீஹான ஹதீஸ். இங்கே நான் சொல்ல வந்த செய்தி அதுவல்ல. தயவு செஞ்சு மரக்குச்சியை பற்றி இப்போ கேட்டுறாதீங்க. அது பிறகு இன்னொரு பாடத்தில் பார்ப்போம். இப்போ உங்களோட கவனம் எதில் இருக்கணும்டா? கபரு உடைய வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. கபரில் செய்த பாவங்களுக்கு மறுமைக்கு முன்னால், நரகத்துக்கு முன்னால் தண்டனை, வேதனை உண்டு என்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் வணக்க வழிபாடுகளை வைத்து மாத்திரமல்ல, நமது பண்பாடுகளை, ஒழுக்கங்களை வைத்தும் நாம் விசாரிக்கப்படுவோம், தண்டிக்கப்படுவோம். என மிக மிக கவனமாக, விழிப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும். அடுத்ததாக கபருடைய வேதனை எப்படியெல்லாம் இருக்கும் என்று நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் போதாது. கபருடைய வேதனை எப்படி இருக்கும், எத்தனை வடிவங்களில் இருக்கும், எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்பதெல்லாம் விளக்கும் பல ஹதீஸ்கள் உண்டு. ஒரே ஒரு ஹதீஸை சொன்னேன். கபரு அவ்வப்போது ஒரு பாவியை நெருக்கும் போது அவருடைய விலா எலும்புகள் ஒன்றோடொன்று மாட்டும். அந்த அளவுக்கு அவர் கபரிலே நெருக்கப்படுவார். இது போன்ற நிறைய ஹதீசுகளை பார்க்கிறோம். நரகத்துடைய ஒரு வாயில் திறக்கப்படும் அல்லவா? அவர் ஒரு நரகவாசியாக இருந்தா, கட்டவராக இருந்தா, அது மட்டும் திறக்கப்பட்டதன் காரணமாக அவர் நரகத்துடைய அந்த வேதனைகளை அனுபவிப்பார். அவரை நோக்கி வரும். அது மாத்திரமல்ல, அதை விட பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? நரகத்திலே நாளை மறுநாள் கியாமத்தை தொடர்ந்து, மாஷரை தொடர்ந்து, விசாரணையை தொடர்ந்து நரகத்தில் அவருக்குரிய இடம் இருக்குது, அது காட்டப்படும். ஆல்ரெடி ரிசர்வ்டு. எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் அது. இதான் உண்ட இடம், இதான் இடம் காட்டப்படும் என்று ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது. அடுத்ததாக ஒரு சின்ன கேள்வி. நாம் அடிக்கடி கபர்களை ஜியாரத் செய்ய போவோம் இல்லையா, தரிசிக்க போவோம். அதுக்கு பின்னால் நோக்கம் மௌத்தை நாம் நினைவுபடுத்துவது, மறுமையை நினைவுபடுத்துவது. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் கபர்களை ஜியாரத் செய்வதை தடை செய்தார்கள். பிறகு அனுமதித்தார்கள். அனுமதித்து விட்டு அதுக்கான நியாயத்தை சொன்னார்கள். ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆখিরা. கபர்களை நீங்கள் தரிசியுங்கள், அது மௌத்தை, மரணத்தை, மறுமையை உங்களுக்கு நினைவூட்டும். கேள்வி என்னென்றால், கபர்களை நாம் ஜியாரத் செய்ய போகிறோம். போய் அவருக்கு சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் அன்துமுஸ் ஸாபிகூன் வ நஹ்னு இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். முஃமினான கபராளிகளே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், நாங்கள் பின்னால் வந்து சேருவோம் என்ற பொருளிலே வரும் அந்த வாசகத்தை நாம் சொல்வோம் அல்லவா, துவா செய்வோம் அல்லவா, அந்த கபராளிக்காக துவா செய்வோம் அல்லவா. இவற்றை அவர்கள் செவியேற்பார்களா, நாம் வருவது அவர்களுக்கு தெரியுமா என்பதை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படும். இன்னார் உங்களுடைய கபரை தரிசித்தார், இன்னார் உங்களுக்காக துவா செய்தார், இன்னார் உங்களுக்கு சலாம் சொல்கிறார், இன்னார் உங்களுக்காக கையேந்துகிறார் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படும் என்றுதான் இமாம்கள், அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த வகையில் கபர்களை ஜியாரத் செய்வதனால 2 நன்மைகளை நாம் பெறலாம். நாம நல்லுணர்ச்சி பெறலாம், பாடம் படிக்கலாம், படிப்பினை பெறலாம். 3 இடங்கள் தரிசிக்கப்பட வேண்டியவை. ஒன்று சிறைச்சாலை, அடுத்தது மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல், 3வது மக்பரா, கபிரிஸ்தான். அடிக்கடி போய் தரிசிப்பதுவே போதுமான ரிமைண்டராக மனுஷனுக்கு இருக்கும். அந்த வகையில் மிகவும் தாக்கமிக்க ஒரு இடம்தான்
மக்பரா. நாம் மக்பராவுக்கு செல்கிற போது, கபர்களை தரிசிக்க போது நாம் நல்லுணர்ச்சி பெறுவோம். இரண்டாவதாக அந்த கபராளிகளுக்காக நாம் துவா செய்வோம். குறிப்பாக நமது பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், அவர்களை நினைத்து அங்கு நாம் துவா செய்கிற போது அதனால் அவர்கள் முதலாவது பயனடைவார்கள். இன்னார் உமக்காக துவா செய்கிறார், அதன் காரணத்தினால் உமக்கு இந்த தரஜா உயர்த்தப்படுகிறது, இந்த வேதனை குறைக்கப்படுகிறது, இந்த தண்டனை அகற்றப்படுகிறது. இதுவும் நடந்து கொண்டே இருக்கும். எனவே நிறைய மனிதர்களை நம்ம சம்பாதிக்கணும். வான் லைசலில் இன்சான் இல்லாமா சா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்தவை. நான் சொன்னேன் 3 நாளைக்கு முன்னால் கட்டார் நாட்டை சேர்ந்த நமது ஒரு சகோதரர் வஃபாத்தானார். நேற்று இரவு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா அணிகளையும் சேர்ந்து, பல அணிகள் இருக்கின்றன அல்லவா துளசிரசம்மா, எல்லா அணிகளையும் சேர்ந்த பெருந்தொகையான மக்கள் ஷேக் யூசுப் அல்லாவுடைய ஜனாசா நல்லடக்கத்துக்கு பிறகு அங்கு இடம்பெற்ற மிகப்பெரிய ஜனாதா நல்லடக்கம். சாதாரண ஒரு ஆள், ஒரு ஆலிம், ஒரு ஷேக், ஒரு தாய். ஆனால் அவர்கிட்ட ஆக நல்ல பண்பு என்னென்னா எல்லா மனிதர்களோடையும் ரொம்ப கிருபையாக, பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு இல்லாமல் மனம் விட்டு பழவ. எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த புள்ள, அல்லாஹ் மக்ஃபிர்லஹு வர்ஹம்ஹு, ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். வஃபாத்தாரத்துக்கு 2-3 நாட்களுக்கு முன்னாலும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டு இருந்தோம். 40 வருஷத்து உறவு. அவரும் என்னுடைய ஒரு மாணவர். ரொம்ப பெருமையாக சொல்ல, கவலையோடு சொல்கிறேன். அவர்கள்லாம் போகிறாங்க, நான் மட்டும் தான் என்ன இருக்கிறேன். ஸோ அவருடைய சிறப்பு தன்மை என்னென்றால் அவருடைய அகலாக்கள், பண்பாடுகள், மனுஷரோடு ரொம்ப 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 கிருபையாக பழகுவார். அதனால் அவருக்கு நிறைய துவா மயம். அந்த துவாக்கள் கபரில் நமக்கு பெரிய உதவியாக, பேருதவியாக இருக்கும். எனவே அந்த வகையில் கபர்களை ஜியார் செய்கிற போது அதனை கபராளிகள் அறியக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த பர்சகுடைய உலகம் பற்றிய தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன? இதெல்லாம் யாரும் கண்டதில்லை, யாரும் பார்த்ததில்லை. கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், முன்கர் நக்கையுடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்கும், கபருடைய சுகம் எப்படி இருக்கும், தண்டனை வேதனை எப்படி இருக்கும்னு யாரும் பார்த்ததில்லை. பார்த்துட்டு வந்து சொன்னதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள், குர்ஆன் சொன்ன விஷயங்கள், அவற்றின் ஒளியிலே அறிஞர்கள் தருகின்ற விளக்கங்கள் மட்டும்தான் உண்டு. இங்குதான் அந்த ஈமான், கைபை நம்புவது, ஒரு மூமினுடைய, ஒரு இறை விசுவாசியுடைய அடிப்படையான அம்சம் என்ன? ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب. முதலாவது தொழுவதற்கு முன்னால், ஏனைய அமல்களை செய்வதற்கு முன்னால் மறைவான அம்சங்களை நம்புவது. இது மறைவான உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. வஃபாத்தாகிவிட்டால் எல்லாமே ஆலமுல் கைப் தான். இப்போது நாம் வாழ்வது ஆலமுல் ஷஹாதா, புலன்களுக்கு உட்பட்ட உலகம். தொட்டு அறியலாம், பார்த்து கேட்டு நுகர்ந்து ருசித்து பார்க்கலாம். ஆனால் வஃபாத்துக்கு பிறகு உள்ள, மௌத்துக்கு பிறகு உள்ள உலகம் முழுக்க முழுக்க விசிபிள் கிடையாது, அன்சீன். அது புலன்களுக்கு அப்பாற்பட்ட, கட்புலனுக்கும் அப்பாற்பட்ட, எல்லா புலன்களுக்கும் அப்பாற்பட்ட உலகம். ஆனால் நமது புலன்களுக்கு உட்படாதவை என்றதனால உண்மை இல்லையா? அது நம்முடைய புத்தியில் இருக்கிற கோளாறு. நமது புத்திக்கு, நமது இன்டலெக்டுக்கு 2 பயங்கரமான லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒன்று டைம், ஸ்பேஸ். ஒன்று காலம், 2வது இடம். இந்த 2 லிமிடேஷன்ஸ் உட்பட்டதுதான் நமது மைண்ட், நமது இன்டலெக்ட். அதுக்கு மேல நமக்கு யோசிக்க தெரியாது. அடுத்ததாக நமக்கு இந்த 5 புலனுக்கு அப்பால் உள்ளது எதையும் அனுபவிக்க தெரியாது. அது நமது பலகீனமா? அது நமது பலகீனம். நமக்கு இந்த 5 புலனுக்கு உட்படணும். ஒன்றோ பார்க்கக்கூடியதா இருக்கணும், கேட்கக்கூடியதா இருக்கணும், நுகரக்கூடியதா இருக்கணும், ருசிக்கக்கூடியதா இருக்கணும். அதுக்கு மேல உள்ளது தெரியும். இப்ப மேல உள்ளது நமக்கு விளங்காது, புரியாததுனால அது இல்லையா? நமக்கு விளங்காதெல்லாம் இல்லைன்னு சொன்னா நமக்கு என்னதான் விளங்குது? தின்றது மட்டும்தான் விளங்குது, வேற ஒன்றுமே உலகத்தில் விளங்குது இல்லையே. இந்த கம்ப்யூட்டர் எப்படி இயங்குதுன்னு ஒருத்தருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நாம நுகர்வோடு தானே, நுகர்றாக்கள் தானே. இந்த போன் எப்படி வேலை செய்யணும் நமக்கு தெரியாது, அதுக்காக இல்லையா அது இருக்குது. ஸோ எனவே இது கைபான விஷயம். கைபான விஷயங்களை நம்ப வேண்டும், அதான் ஈமான். எனவே இதுதான் சோதனை. அதை நம்புறது, நம்பாம இருக்கிறோம். இது ஓப்பனா இருந்தா எல்லாரும் நம்பிடுவானே, அப்ப எப்படி கூலி கொடுக்கிறது? அதனாலதான் நான் நேற்று சொன்னேன், கர்கராவுடைய கட்டத்தை அடைந்து விட்டால் அந்த திரை அகன்று விடும். ஃபிரௌன் உட்பட எல்லோரும்
ஈமான் கொண்டவர்களாக தான் மாறுவார்கள். கடைசி நேரத்தில் சக்கராத்தை தொடர்ந்து ஆமன்து பி ரப்பி மூசா ஹாரூன் என்று ஃபிரௌனே சொன்னான். மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை இதோ ஏற்றுக்கொண்டேன் என்று. ஆனால் அந்த ஈமான் எந்த பிரயோஜனத்தையும் தராது. ஏன்னா அவ்வளவு பேர் உலகத்திலே உள்ள நாஸ்தியர்கள், அந்த மதம் இந்த மதம் எந்த மதம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவ்வளவு பேரும் சக்கராத்துடைய வேளையில் ரப்பை கண்டுகொள்வார்கள், மறுமையை ஏற்பார்கள், அனைத்தையும் நம்புவார்கள். ஆனால் அந்த ஈமான் அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்க போறது இல்லை. அதுக்கு முந்திதான் இது சோதனை களம் அல்வா. அல்லாஹ் சோதிப்பதுக்கு தான் கைபா வச்சிருக்கிறான், மறைவா வச்சிருக்கிறான். அதை அறிந்து புரிந்து ஏற்று நம்பி வாழ்ந்தா கரை சேரலாம். அல்லாஹ் தாலா இதை கைபா வைக்காம புலனுக்கு உட்பட்டதா வச்சிருந்தா எல்லாரும் ஏற்றுக்கொள்வானே, எல்லாரும் நம்புவானே. அப்ப இது சோதனை களம் அல்லையே. கொஸ்டின் பேப்பர் தரப்படுது, எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வினாபத்திரம் தரப்படுது, விடைகள் தரப்படுவதில்லை, வினாபத்திரம் மட்டும்தான் இருக்கும். விடைகளையும் தந்து வினாபத்திரம் தந்தா அதுக்கு பேரு பரீட்சையா? அப்ப நீ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரணும், மனப்பாடம் செஞ்சுட்டு வரணும், மூளையில வச்சுட்டு வரணும், மனசுல வச்சுட்டு வரணும், முன்னாயத்தம் செஞ்சுட்டு வரணும். அதுக்கு பிறகு என்ன கேள்வி வருமோ எல்லா கேள்விக்கும் ரெடியாகி வரணும், விடை எழுதணும். யாரு தயாரில்லை அவன் மாட்டிக்கொள்வான், தயாராகி வந்தவன் ஒரு விடை எழுதுவான். அதே மாதிரிதான் உலகம் என்பது பரீட்சை மண்டபம், பரீட்சை களம். இதுல யாரு தன்னை தயார்படுத்தி கொண்டு போறாரோ அவர் வெற்றி பெறுவார், இல்லாதவர் தோல்வி காண்பார். எனவே அல்லாஹு தாலா பர்பஸ்ஃபுல்லி தான் அப்படி இதெல்லாம் மறைவா வச்சிருக்கிறான். ஓகே, கடைசியாக ஒரு இல்லை நான் ஒரு 5-10 நிமிஷம் பேசலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கேள்வி பதில் ஒன்றும் கிடையாது, கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையில் சகோதரர்களே சகோதரிகளே, கபருடைய வாழ்க்கையை தொடர்ந்து பாஸ் என்ற மீள் எழுப்பப்படல் இருக்குது, அதனைத் தொடர்ந்து மஹ்ஷர் இருக்கிறது, அதனைத் தொடர்ந்து ஹிசாப் என்ற விசாரணை இருக்கிறது, சிராத் என்ற அந்த கடக்க வேண்டிய பாலம் இருக்கிறது, ஷஃபாத் என்ற சிபாரிசு, ஒருவர் மற்றொருக்காக சிபாரிசு செய்கிற அந்த ஒரு நிலை இருக்கிறது. அதில் ஷஃபாத்துல் குப்ரா என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்து சிபாரிசு இருக்கிறது, மற்றும் பலருடைய ஷஃபாத்துகளும் உண்டு. அதுக்கு பிறகுதான் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் கிடைக்க இருக்கிறது. அப்போ உண்மையில் ஆமாம், மாநாட்டை தொடர்ந்து நடைபெறுகின்ற அந்த விரிவுரை தொடரில் உலக முடிவின் அடையாளங்கள், யுக முடிவின் அடையாளங்களும் அதனைத் தொடர்ந்து நடக்கிற மர்மை சார்ந்த விஷயங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படும். அவற்றிலே கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த கபருடைய கட்டம் ரொம்ப கிரிட்டிக்கலான குரூஷியலான கட்டம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல் கபரு அவ்வலு மனாசிலில் ஆஹிரா, மறுமையுடைய மஞ்சில்களில் மறுமையுடைய தரிப்பிடங்கள் பல உண்டு, 1, 2, 3, மீளெழுப்பப்படல், மஹ்ஷர், ஹிசாப், சிராத் என்று சொர்க்கம் நரகம் என்று பல தரிப்பிடங்கள் உண்டு. அதில் முதலாவது தரிப்பிடம் கபராகும். ஒருவர் கபர் என்ற அந்த முதலாவது தரிப்பிடத்தில் தப்பிவிட்டால், ஈடேற்றம் பெற்றுவிட்டால், அதுக்கு பிறகு வர கட்டங்கள்லாம் இலகுவாக இருக்கும் என்று சொல்றாங்க. இதனால் தான் அவர்கள் ஒரு கபரை கடந்து போகும் பொழுதெல்லாம் தேம்பி தேம்பி அழுவார்கள். நேற்றும் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அவர்கள் கபரை கண்டா தேம்பி தேம்பி அழுவார்கள். அப்போ கேட்கப்பட்டது, என்ன இது கபரை கண்டா மட்டும் இவ்வளோ அலட்டிக் கொள்றீங்க, கண்ணீர் வடிச்சு அழுவுறீங்க? இப்போதான் சொல்றாங்க, இதான் முதலாவது கட்டம் பாப்பா. இந்த கட்டத்தில் ஒருவன் தேறிவிட்டால், இதனை வெற்றிகரமாக கடந்து விட்டால் அடுத்தடுத்த கட்டம் எல்லாம் இலகுவானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே கபர் என்பது சுந்தூக்குல் அமல், நாம் செய்த அமல்களின் பெட்டி. அது சந்தூக்குன்றது அரபுல சுந்தூக், அதை பொறுத்து தான் கபர் இருக்கும். நல்லது செய்தா நல்லவைகளுடைய பெட்டியாக, மோசமானவை பாவங்கள் செய்தால் அதனுடைய பெட்டியாக இருக்கும். அது அதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம உலகத்தில் என்ன செஞ்சோம்ன்றதை பொறுத்து கபராம. எனவே கபரை நாம தாராளமாக
நாம் விரும்பியவாறு அமைச்சுக்கொள்ளலாம். நாம் விரும்பினா சுகண்டியான சுகமான இடமாக மாற்றிக்கொள்ளலாம். நாம் தவறினால் மற்றொன்றாக அது மாறிவிடும். அது நம்ம கையில் இருக்கிறது. யாரும் இதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்களே, இது ஏன் இந்த மாதிரி நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துறான் எல்லாம் கேட்க தேவையில்லை. இப்போ நம்மளாம் கபராளிகளை வாய்க்கிறோம் இல்லையே? கபராளிகளாக இப்போ நாம் இங்கே இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். பூமிக்கு மேலேயா இருக்கிறோம், பூமிக்கு அடியிலையா இருக்கிறோம்? பூமிக்கு மேலே தான் இருக்கிறோம். சந்தர்ப்பம் இருக்குதா இல்லையா? மூச்சுகள் இன்னும் உண்டு, இருதயம் துடிச்சு கொண்டு தான் இருக்குது, நிமிடங்கள் உண்டு, மணி நேரங்கள் உண்டு, நாட்கள் உண்டு. பயன்படுத்த வேண்டியது மேக்சிமம். அதை யோசிச்சு வச்சிருக்காம அப்படி இருக்குமா இல்லையா, நடக்குமா இல்லையா, ஏன் அப்படி நடக்கணும்? இந்த வீணான வாத பிரதிவாதங்கள் விட்டுட்டு செயற்படுவோம் என்ற நிலைப்பாட்டுக்கு வாரவன் தான் புத்திசாலி. கை சுமந்தான் நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத். யார் புத்திசாலி? தனது ஆசாபாசங்களை அடக்கி மௌத்துக்கு பிறகு உள்ள அந்த வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்துவனே புத்திசாலி. ஆனா நாம யாரை சொல்றோம் புத்திசாலி? வீட்டுல எந்த மகன் புத்திசாலி, எந்த மகள் புத்திசாலி, எந்த வீட்டில் உள்ள எந்த வாப்பா புத்திசாலி, எந்த உம்மா புத்திசாலி? நமக்கு இருக்குது வரை விளக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், உண்மையான புத்திசாலி யார் என்றால் தனது ஆசாபாசங்களை அடக்கி மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு இருப்பவன் தான் புத்திசாலி. எனவே நாம் விரும்பினா இந்த கணப்பொழுது முதலே அந்த கபருக்காக, அதை தொடர்ந்து வருகின்ற அந்த வாழ்க்கைக்காக நம்மை தயார்படுத்தலாம். அல்லாஹ்வுடைய பெரிய அருள் தான். மனிதனா பிறந்திருக்கிறது அருள் தான். ஆனால் தவறினால் அது பெரிய மருளாக, பெரும் அதாபாக மாறி விடும் என்பதை நாம் புரிஞ்சு கொண்டா போதுமான நான் நினைக்கிறேன். அடுத்த பகுதி முக்கியமான பகுதியாக இருந்த போதிலும் அதனை ஆரம்பித்து முடிப்பதற்கு நேரம் இடம் தர மாட்டாது. எனவே பல விஷயங்களை நமது தலையிலே ஏற்றுவதை விட ஃபோக்கஸாக ஒரு விஷயத்தை செய்தியாக, மெசேஜாக நாம் சுமந்து செல்லலாம், நமது வாழ்க்கையில் கடைபிடிக்கலாம். மரணம் முதல் மறுமை வரை அல்ல, கபர் வரை வந்திருக்கிறோம். மரணம் முதல் மண்ணறை வரை என்று தலைப்பை மாற்றிக்கொள்வோம். அதுக்கு அடுத்த கட்டம் மர்ம வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். இல்ல 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 இன்ஷா அல்லாஹ் சொல்லி யாராவது வேறொருத்தர் சொல்லட்டும். இன்ஷா அல்லாஹ் யாராவது சொல்லட்டும் இன்ஷா அல்லாஹ் என்று அவர் இந்த முறை தலைப்பு போட்டதே முடிக்கிறது தான். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் நாடினா இன்றைக்கு எத்தனையோ வசதிகள் இருக்குது. ஆமா, இப்படித்தான் பிசிக்கலா செய்யணும் இல்லை. அல்லாஹ் நாடினா இப்படி வருவோம், அப்படி வருவோம், வராமல் இருப்போம். எப்படியோ நாம வராம மற்றவர்கள் மூலம் செய்வோம், நாம தேடி படிப்போம். அல்லாஹ் தஆலா எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் தந்து தானே இருக்கிறான். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 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 மோட்டிவேஷன் மாத்திரம்தான், ஒரு 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 ஓரியன்டேஷன், ஜஸ்ட் ஒரு ஓரியன்டேஷன். இந்த பக்கமாக போவோம், நானும் போகிறேன், நீங்களும் போங்க, எல்லாருமா சேர்ந்து போகணும். ஒரு ஓரியன்டேஷன், திசை முகப்படுத்தல் என்று தமிழில் சொல்லுவோம். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் தான் செய்கிறோம். அப்போ நாம தான் அடுத்த கட்டங்களை நோக்கி பயணிக்க வேண்டும். எனவே அந்த வகையில் சகோதரர்களே, சகோதரிகளே, உண்மையில் நானும் நீங்களும் பாக்கியசாலிகள் தான், பெரிய பாக்கியசாலி. அதில் ரெண்டு கருத்துக்கு இடம் இல்லை. வாழ்க்கையின் யதார்த்தத்தை, உண்மை நிலையை சரியாக புரிந்து உணர்ந்து நமது வாழ்க்கையை வெற்றிப்பாதையில் கொண்டு செல்வதற்கு, வெற்றிப்பாதையில் பயணிப்பதற்கு தேவையான வழிகாட்டல்களை நான் அடிக்கடி சொல்கிற அந்த அப்சல்யூட் ட்ருத் என்று சொல்லப்படுகிற அந்த நிலையான, சந்தேகத்துக்கிடமில்லாத உண்மைகளை விளங்கி புரிந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறார். நிறைய பேருக்கு இதுக்கான வாய்ப்பு இல்லை, இந்த செய்தி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, போய் சேருது இல்லை. அவர்கள் நல்லவர்கள், நம்மை விட நல்லவர்கள், ஆனால் அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. எனவே அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் திட உறுதி பூண வேண்டும். இந்த செய்திகளை நாம் உள்வாங்கியது போல நமது வாழ்க்கையில் உடனடியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது போல, நமது வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக இப்படியான நிகழ்ச்சிகள் அமைவது போல 4 பேர் நமது கரங்களிலே மாற்றம் பெற வேண்டும். அதற்கு அல்லாஹ் நம்மை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் பெறும் நன்மைகளையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நிறைய நன்மைகளை சம்பாதித்த நிலையில் நானும் நீங்களும் நமது மன்னரையை சந்திக்க வேண்டும், மறுமையை சந்திக்க வேண்டும், மஹ்ஷரை சந்திக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லா அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிய வேண்டும். அதற்கான உள உறுதியை, ஆன்ம பலத்தை, ஆன்மீக பலத்தை, ஈமானை, யக்கீனை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று நான் துஆ செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை மறுமையுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக, சிறிய பெரிய அடையாளங்கள் சம்பந்தமாக நடக்கிற அந்த விரிவுரை தொடரில் கலந்துக்கோங்க. அதே நேரம் நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க்காகவாவது அடுத்த கட்டமாக கபரை தொடர்ந்து அல் பாஸ், மீளெழுப்பப்படுதல், அது பெரிய நிகழ்வு. அது பற்றி குர்ஆன் அற்புதமாக வர்ணிக்குது, தேடி படிங்க. அதனைத் தொடர்ந்து மஹ்ஷரை பற்றி தேடி படிங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக சொர்க்கம், நரகம், அஹ்வால் யௌமில் கியாமா, கியாமத்துடைய பயங்கரங்கள் என்ற ஒரு தலைப்பு இருக்குது. அஹ்வால் அல்ல, கியாமத்துடைய நிலைகள் அல்ல, கியாமத்தின் பயங்கரங்கள், அஹ்வால் என்ற ஒரு பெரிய தலைப்பு இருக்குது. அதை படியுங்கள். இந்த நரகத்துக்குள்ள பேர்களை மாத்திரம் படித்தாலே போதும். நரகத்துக்கு நிறைய பேர் இருக்கு, அந்த ஒவ்வொரு பேரும் நரகத்துடைய தன்மையை சொல்லும். சொர்க்கத்துக்கு நிறைய பேர்கள் உண்டு, பேர்கள், நாமங்கள். அந்த ஒவ்வொரு நாமமும் சொர்க்கம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு சித்தரித்து காட்டும். எந்த நேரமும் நம் கண்ணெதிர சொர்க்கமும் நரகமும் இருக்கணும். அந்த நிலைக்கு வந்து விட்டால் பக்குவம் அடைந்து விட்டோம். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சொர்க்கத்தை கண்ணால் காண்பது போன்ற உணர்வோடு வாழ்ந்தார்கள், நரகத்தை கண்ணால் காண்பது போன்ற உணர்வோடு வாழ்ந்தார்கள். ஆனால் நானும் நீங்களும் இப்படியான ஒரு மஜ்லிஸில் மாத்திரம்தான் ஓரளவு அந்த பார்வையோடு இருப்போம். அடுத்த கணப்பொழுது மறந்துடும். மறக்காமல் இருப்பதற்கு குறைஞ்சபட்சம் இப்படியான சபைகளை, அமர்வுகளை கூட்டிக் கொள்வோம். இது நம்ம தேவை. கூட்டிக் கொள்வோம், அதிகரித்துக் கொள்வோம். கேட்டு 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 அடுத்த நிகழ்ச்சியை நடத்த இல்லையா, ஒழுங்கு செய்ய இல்லையா என்று இப்படியான அமைப்புகளை நாடி தேடி வற்புறுத்தி வேண்டி அதுக்கான முயற்சிகள் ஈடுபடும். உங்களுக்கு தெரியும், எஸ்எல்எம்சி என்ற அமைப்பு ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி இப்படியான ஒரு பணிகளை செய்வதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது. இப்போது அந்த பள்ளிவாசல் டோட்டலி புனர் நிர்மாணம் செய்யப்படுது. ஏற்கனவே இந்த தவா சென்டர் இவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில், இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய பேரருளினால் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இதை விடவும் இது நல்ல ஒரு இடத்துக்கு போகணுன்றது தான் நம்மளோட ஹாஜத்து. அப்படித்தானே? என்றாலும் ஆசைப்பாடு அதிகமாக இருக்கப்படாது. இதே அல்ஹம்துலில்லாஹ் பெரிய விஷயம் என்ற உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள். ப்ராக்டிக்கலி யோசிச்சு என்றால் அதில் உள்ள சிரமங்கள் இருக்குது. ஏதோ இன்னொரு மஸ்ஜிதும் வந்திருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இந்த தவா சென்டருடைய சிறப்பம்சம் என்னென்னா, அந்த மஸ்ஜிதுக்கு ஆரம்ப காலம் முதல், அது தோன்றிய காலம் முதல், இருந்த காலம் முதல், அது தோன்றுவதற்கான ஆரம்ப கலந்தாலோசனைகளுக்கான வழிகாட்டல் முதல், அதற்கான இடம் முதல் இந்த தவா சென்டர் கொடுத்து வந்திருக்குது. நான் அதுக்கு சாட்சி. இதான் இந்த தவா சென்டருடைய ரொம்ப பெரிய தன்மை. இவங்க யாரு எவர் அது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சகோதரர்கள் அதை விரும்பினார்கள், வரவேற்றார்கள், அதுக்கு தங்களாலான ஒத்துழைப்புகளை வழங்கினார்கள், இன்றும் வழங்குகிறார்கள், இனியும் வழங்குவார்கள், வழங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஏதோ ஒரு கம்யூனிட்டி யாரு எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வரும்போது அதில் நாம் அந்த நாடு இந்த நாடு, அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி பாகுபாடு இருக்கக்கூடாது. யாது முறை யாவரும் கேளீர், எல்லோரும் அடியார்கள். இந்த பார்வையோடு பயணிக்க வேண்டும். இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்கும் பொழுது காலமெல்லாம் இந்த உம்மத்தை நாம் அழகாக நடத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இதில் பாகுபாடு இல்லாமல், வேறுபாடு காட்டாமல் நாம் பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. எல்லோரும் தான், இந்த பக்கம் மட்டுமில்லை அந்த பக்கம் அப்படித்தான் இருக்கணும், அந்த பக்கம் மட்டுமில்லை இந்த பக்கம் அப்படித்தான் இருக்கணும். நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அந்த எஸ்எல்எம்சி மஸ்ஜித், நான் சொல்ல இருக்கல, ஞாபகம் வந்ததுக்காக சொல்கிறேன். இவர் வந்து பேசிட்டு போனார், காதில் விட்டு போனார் நினைக்காதீங்க, அவர் ஒன்றுமே சொல்லலை. நான் சொல்கிறேன், அந்த மஸ்ஜிதுடைய புனர்நிர்மாண பணி என்பது சாதாரண விஷயம் அல்ல. இவங்க ஏதோ துணிஞ்சு இறங்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் நாடினா இதெல்லாம் நத்திங் என்றான சபபுகள் என்ற வகையில் நம்மாலான முயற்சிகள் செய்யப்படணும், ஒத்துழைப்பு வழங்கப்படணும், மக்களை காட்டி கொடுக்கணும். காட்டி கொடுத்தல் நல்ல விஷயங்களுக்கு காட்டி கொடுக்கறது நல்லது தானே, போட்டு கொடுக்கறது தான் சரில. நல்ல விஷயங்களுக்காக காட்டி அத்தாலு அல்லல் ஹைர் கஃபாயிலி, நன்மையான விஷயங்கள் செய்பவரும் நன்மையை பெறுவார், நன்மையான விஷயங்களை காட்டி கொடுப்பவரும் செய்தவருக்குள்ள நன்மையை பெறுவார்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையில் நம் அனைவருடைய முயற்சியை மீட்டுக். ஆமாம் பாருங்க, திரும்ப ஒரு விஷயத்தை சொல்றேன், ஆக முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துடுறேனே. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருக்கிறார், விழிப்பு நிலையில் இருக்கிறார். சனிக்கிழமை
இன்ஷா அல்லாஹ் மாலை 4 மணி முதல் இரவு 8-9 மணி வரை தவா சென்டருடைய நமது தவா சென்டருடைய வருடாந்த தமிழ்நாட்டு பாசையில் வருடாந்தர, இலங்கை பாசையில் வருடாந்த மாநாடு ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வபிதினில்லா. நேர காலத்தோடு எல்லோரும் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்குவது மாத்திரமல்ல, முழுமையான பிரயோசனத்தை பயனை அடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நிர்வாகிகள் ஏற்பாட்டாளர்கள் வேண்டிக் கொள்கிறான்னு தான் பல இடங்கள்ல சொல்லுவேன். இங்க மட்டும் நானே வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுவேன் உரிமையோட. அதுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அப்ஜெக்ஷன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.